ஹாய் டோல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு ஷாப்பிங் ஹால் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அடிச்சதுடா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாருமே இப்போ ரீசெண்டாக நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நடந்தது. பட் ப்ராடக்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவும் வந்து இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அண்ட் நைட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் குர்த்தா செட்டு இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எங்கே வாங்கினேன், ஸோ எவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நியர்பை லொகேஷன்ல இருக்கிற யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டோருக்கு வந்து போய் விசிட் பண்ணி வந்து பாருங்க. ஸோ என்னென்ன வந்து எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அண்ட் இது எல்லாமே வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு 3 பேர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாங்களுக்கான ட்ரெஸ். இது வந்து சித்தி வந்து வந்திருந்தப்போ ஊர்ல இருந்து சித்தி அந்த தங்கச்சி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம மேட்டூர் ட்ரிப் அதெல்லாம் வந்து போயிருந்தோம் இல்லையா. அவங்க வந்துட்டு இங்கே வந்து பாப்பாங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃப்ராக் வந்து வீட்டில் வந்து போட்டுக்கிற மாதிரி வந்து ஃப்ராக்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. ரொம்பவே கூலிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத்ஸ் இது எல்லாமே ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இது எல்லாமே பாப்பாவுடைய நியூவாக கிடைச்ச ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே இது வந்து பட்டு பாவாடை செட்டு வந்து ஒன்று எடுத்திருந்தாங்க. இது வந்து அழகா இருந்தது. நம்ம பர்த்டேக்கு எடுத்தது வந்து அதை விடவே இது வந்து கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளா அழகா வந்து இருந்தது. பாப்பாக்கு போடும்போது கலர் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளூ கலர் ஃப்ராக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. கலரும் சரி, அவளுக்கு பாப்பாவுக்கு போடும்போதும் சரி, அந்த டிசைன் பேட்டர்ன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. காட்டன், பியோர் காட்டன் கிளாத் தான் இது எல்லாமே. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருந்தது. குவாலிட்டியில் அதில் எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. அவ்வளோ சாஃப்டான ஒரு கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து வந்திருந்தது. ஸோ இதெல்லாமே பாப்பாவுடைய ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் வந்து எனக்கு இது வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் நிறையா விஷயங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து எனக்கு மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து வீட்டில் வந்து நீ மறுபடியும் இதை வந்து யூஸ் பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட் ஷூட் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அது நல்ல பியோரான காட்டன் கிளாத்ஸு, நல்லா ஃபுல் லென்த் வந்து இருந்தது. ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. இத்தனைக்கும் நான் மேலே வேற எந்த ஸ்டிச்சஸுமே வந்து பண்ணல. போடுறதுக்கு குர்தா செட்டு, டிஷர்ட் இந்த மாதிரிலாம் வந்து கிராப் டாப் எல்லாம் போடுறோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு எங்காவது வீட்லேயே இருந்தால் கூட உடனே வெளியில் போகிறோம்னா கூட அப்படியே வந்து நம்ம கிளம்பிடலாம். அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப கிளாத். எனக்கு இது 4 செட்லையுமே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரியான கிளாத்தாக வந்து தெரியும். ஆனால் அவ்வளோ கூலாக வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபேவரட் இந்த 4லையுமே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நீ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. ஆனால் வந்து போடுறதுக்கு வந்து நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக வந்து இருந்தது. என்கிட்ட இருக்கிற ஒரு ரெட் கலர் குர்த்தாக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ இந்த 4 செட்டுமே வந்துட்டு ஃபேண்ட் வந்து நாங்கள் எடுத்துருந்தோம். இதுவுமே ஃபேப்ரிக் வைஸ் இது கூலிங்காக இருக்குது. பட் கலர் மட்டும் லைட்டாக ஃபர்ஸ்ட்டில் லைட்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் 4மே ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. இது வந்து இதா ஓகேவா. அதுக்கப்புறம் தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ் ஷர்ட் தான். இந்த மாதிரி 2 வீட்டுக்கு போடுற மாதிரி ஷர்ட் வந்து 2 வந்து எடுத்திருந்தோம். இதுவுமே தம்பிக்கு ரொம்பவே இந்த கிளைமேட்க்கு வந்து ரொம்ப கூலிங்காக அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பெங்களூர் கலெக்ஷன். இது வந்து பாப்பாவுக்கு தூரிகாக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தது. அவங்க பாட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அத்தை வந்து பெங்களூர் வந்து போயிருந்தாங்க. ஸோ அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஃப்ராக் தான் இது. பாப்பாவுக்கு போட்டப்போ அவ்வளோ பெரிய பொண்ணா அவ்வளோ அழகாக வந்து தெரிஞ்சா. அதனுடைய பிக் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஃப்ராக் வந்து ரொம்ப மேலே வந்து ரொம்ப ஷைனிங்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள 2 லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி வந்துருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருந்தாவா அதில். இந்த மாதிரி ஒரு 2-3 கலெக்ஷன் வச்சிருக்கேன். பட் அதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டா, போட்டா அழுவா. பட் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தா. கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. அவள் கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் போடும்போது அவள் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா வந்து இருந்தது. அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வந்து
பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர் நம்ம வாங்கணும், அவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இது வந்து அவங்க மைசூர் பேலஸ் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பஜார்ல வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்து சண்டே போட்டு போறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இதை வந்து அவங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பாப்பாவுடைய கலெக்ஷன்ஸ். ஸோ சித்தியும் சரி, பெங்களூர்ல அவங்க போனப்போ அவங்களும் வாங்கிட்டு வந்ததும் சரி. ஸோ தம்பிக்குமே ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க, அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் எனக்கு வந்து எடுத்த ஒரு டாப் வந்துட்டு பிக் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். வீடியோ கிளிப்ஸ் ஆர் பிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அதுவுமே ரொம்ப லைட் கலர்ல இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு ஆஃப் ஒயிட், லைட் ப்ளூ தான், அது பார்க்கறதுக்கு வந்து ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி இருந்தது. போட்டா நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற ஃபேண்ட்ல வந்து பேபி பிங்க் வந்து மேட்ச் பண்ணி வந்து போட்டிருந்தேன். பட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நிறைய காம்ப்ளிமெண்ட்ரியும் அந்த டாப்க்கு வந்து எனக்கு கிடைச்சிது. அண்ட் இப்ப எடுக்க போற எல்லா குர்தாஸுமே நம்ம லோக்கல்ல எடுத்தது தான். பட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஷாப்பிங். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிபுரம் லொக்கேஷன்ல வந்து எடுத்திருந்தோம். இப்போ வேற ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம், அப்ப வந்து எடுத்தது தான் இது. ஸோ இதனுடைய ஃபுல் இது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா இப்ப வீடியோல வந்து அட்டாச் பண்றேன். இது ஒரு டீப் கிரீன், எனக்கு வந்து சூட் ஆகாது அப்படின்னு நான் நினைச்சேன். பட் நான் வியர் பண்ணி பார்த்துருந்தப்போ ரொம்பவே சூட் ஆச்சு. ஒரு சில்வர் கலர் வந்துட்டு லெகினார், ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே சூப்பரா வந்திருக்கும். இதுல மெயின் விஷயமே என்னன்னா, இந்த ப்ரைஸுக்கு ஓவர்லாக் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம பக்காவான ஒரு ஸ்டிச்சஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸை நான் பின்னாடி வீடியோல சொல்றேன். ஸோ இதை பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க. நான் வீடியோடைய எண்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து நான் என்னன்னா நிறைய டிசைன்ஸ்ல எடுக்கல, ரெண்டு டிசைன்ஸ், அதுல ஒரு 4 டாப் எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆனியன் அந்த மாதிரி ஒரு கலர், ஒரு பீச் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். இதுவுமே வந்துட்டு சேம் டிசைன், கலர் மட்டும் பேட்டர்ன் மட்டும் வேற. ஸோ இதுவுமே போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு யோசனையா தான் இருந்தது, கலர் செட் ஆகுமா அப்படின்னு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 4 டாப்ல ஒரே ஒரு டாப் மட்டும்தான் நான் வந்து எடுத்தேன். பாக்கி 3 கலெக்ஷனுமே ரமேஷ் அவர் தான் வந்து பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வச்சு பார்க்குறப்பவும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு கலர் சுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து இருந்தது இந்த ரெண்டுமே. பட் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மிரர்ல வந்து ட்ரையல் பார்த்தேன், பட் நல்லா இருந்தது. ஸோ இதுக்குமே நல்ல ஒரு பிளாக் கலர் போட்டாலும், ப்ளூ ஜீன், டார்க் ப்ளூ ஜீன் போட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ரெண்டும் ஒரே டிசைன், கலர்ஸ் மட்டும் வேற. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஒயிட், ஓப்பன் இல்லை. இதுல வந்து கட் டாப், இது வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ரோப்போ வந்து பின்னாடி வந்து கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம டிசைன், ஒரு ஆஃப் ஒயிட்ல வந்து பர்ஃபெக்டா சூட் ஆகும். சாஃப்ட் கிளாத், பியோர் காட்டன்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஆஃப் ஒயிட், ஒரு ரெட் கலர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு டிசைன்ல இருக்கிற ஒரு லெகின் வந்து நம்ம போட்டோம்னா சூப்பரா வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் டாப் வந்து இதுதான். இந்த கிரீன் மேல எனக்கு ரீசெண்டா அவ்வளோ கிரேஸ் இருக்கு. எனக்கு ஏன் அப்படின்னே தெரியல. எனக்கு மோஸ்ட்லி சில காம்போல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அண்ட் எல்லோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் கோல்டுன்னா நான் நிறைய ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சிருந்தேன். பிளாக் அண்ட் கோல்டு வந்து நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு என்கிட்ட. ஒரு 10 ட்ரெஸ் இருக்குன்னா அதுல ஒரு 8 ட்ரெஸ் வந்து பிளாக் அண்ட் கோல்டன் கலர்ல தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். பட் என்னன்னே தெரியல, இந்த கிரீன் மேல எனக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸா வந்து அவ்வளோ கிரேஸ் இருக்கு. எனக்கு பார்த்தாலே அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்போ ஷாப்பிங் போனாலுமே பிளாக் கலர் எங்கிட்ட நிறைய இருக்கும். சாரி, குர்தாஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனா பிளாக் கலர்ல பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அது பில்லிங்க்கு வந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து எனக்கு இருந்தது, இப்பவுமே இருக்கு. நிறைய ஆன்லைன்லயே ஆகட்டும், வெளியில கடைக்கு போகும்போதும் சரி,
அந்த ஷெல்ஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் கோல்டு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மேலதான் கண்ணு வந்து போகும். பட் இப்ப ரீசெண்டா இப்படி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலர் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கலர் ஹார்டின் வந்து பின் பண்ணுங்க. இந்த ஒரு ட்ரெஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணினேன். அவர் வந்து இதே பேட்டர்ன்ல வந்துட்டு பிளாக் கலர் வந்து சொல்லியிருந்தாரு. அது எனக்குமே வந்து பிடிச்சிருந்தது. ரெண்டு பேருமே ஒரே இதுல தான் பார்த்திருந்தோம். பட் இந்த கலர் கிரேஸ்னாலேயே இது வந்து எடுத்தேன். இது சேம் பேட்டர்ன் தான். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டிசைன் வந்து பால் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க கட்டிங்ஸுக்கு கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஓப்பன் இல்லை, க்ளோஸ்டு தான். ஸோ ரோப்புமே சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் வந்து எனக்கு இவ்வளோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாத். ரெண்டுமே பியோரான காட்டன் கிளாத் தான் இந்த 4 செட்டுமே. அப்புறம் வந்து சொன்னது வந்து ஸ்டிச்சஸ். எல்லா ட்ரெஸ்ஸஸ்லயுமே நல்ல ஒரு ஓவர்லாக் கொடுத்து தையல் வந்து பிரிஞ்சு போகாத மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல மேலடி மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் 3வது விஷயம் வந்து சைஸ் ஃபிட். எப்பவுமே எக்ஸல் தான் எனக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டா எக்ஸாக்டா ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப ரேர் பிராண்ட்ல மட்டும்தான் டபுள் எக்ஸல் வந்து வரும். இது எல்லாமே டபுள் எக்ஸல் தான். ஆனா சைஸ் வந்து கொஞ்சம் கூட நான் சைடு பிடிக்கிற மாதிரியே இல்லை. பர்ஃபெக்டா அளவெடுத்து தைச்ச மாதிரி வந்து இருந்தது. மேலடி மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன். ஓவர்லாக் மட்டும் பண்ற மாதிரி அந்த மேலடி மட்டும் ஒரு அடி வந்து அடிச்சு எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பிரைஸ். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்குமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இதனுடைய ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க எவ்வளோ டிஃபர் ஆகுது. நான் சொல்றதுக்கும் நீங்க நினைச்சதுக்கும் எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு சொல்லுங்க. இந்த 2 செட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 300. அண்ட் இந்த செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200, 199 அந்த மாதிரி தான் வந்திருந்தது. இது அதே மாதிரி இது வந்து 299 வந்து வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 இடத்துலையுமே இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதுல எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம், ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். இந்த குர்தா செட் வந்து நான் எங்க எடுத்திருந்தேன் அப்படின்னா ராசிபுரம்ல இருக்கக்கூடிய பைரவி சில்க்ஸ்ல தான் வந்து எடுத்திருந்தேன். அது ஒரு லாஸ்ட் டைம் ஒரு 1 year 1.5 yearsக்கு முன்னாடி நான் போனது. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது உள்ள வந்து நாங்க போய் பார்த்தோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போற வழியில மெயின் ரோட்லயே முன்னாடியே வந்து இருக்கு பைரவி சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து அங்க போயிட்டே இருக்கும், குட்டி குட்டி ஆஃபர்ஸ் வந்து போகும். ஸோ அப்படி எடுத்தது தான் இந்த ட்ரெஸ். ஸோ எனக்கு ஃபைனலி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். அங்க ஆஃபர்ஸ் அடிக்கடி போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆஃபர்ல இது நாங்க ஆஃபருக்காக எடுக்கல, பட் எடுக்கணும்னு நினைச்சது தான். பட் நாங்க எடுத்தப்ப இந்த ஆஃபரும் வந்து இருந்தது. இது வந்து அம்மாக்கு வந்து பிளவுஸ் பிட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாத் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இது வந்து 3 பீஸ் செட் வந்து பிளவுஸ் பிட் வந்து எடுத்திருந்தோம். இதுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயா ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. பிளாஸ்டிக் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்னொன்னா வந்து உள்ள சேர்ந்துட்டே இருக்கு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். வெளியே எடுத்தோம்னா ஒரு 110 அந்த மாதிரி வந்து வரும், தாராளமா வரும். ஸோ அந்த ஒரு இது வந்து இதுல கிடைச்சிருந்துச்சு. அண்ட் பாப்பாக்குமே ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி வந்து ஒன்று எடுத்திருந்தோம். ரொம்பவே ஃப்ரீயா லூஸா வந்து இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸனுடைய வீடியோ ஆர் கிளிப்ஸ் பிக்சர் வந்துட்டு நான் இதுல வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ நீங்க யாராவது ராசிபுரம்ல இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் வந்து பைரவி சில்க் வந்து போய் பாருங்க. ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் மெயினா நாங்க வந்து ராசிபுரம் போன பர்ச்சேஸே வந்து இதுதான். இந்த ஒரே ஒரு பீஸ் வாங்குறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபார்மல் ஷூ வந்து இங்க சைஸ் வந்து அவருக்கு ஃபிட் ஆகவே இல்லை நம்ம இருக்கிற லொக்கேஷன்ல. சரி ஓகே நம்ம திருச்செங்கோடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ராசிபுரம் வந்து போயிருந்தோம். இந்த ஷூ தான் வந்து எடுத்திருந்தோம், ஃபார்மல் ஷூ. இது வந்து 900 சம்திங் வந்தது. நம்மளுக்கு பில்லிங்க்கு வரும்போது ஒரு 700 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். அவரை ஷாப்பிங்ல பொறுத்த வரைக்கும் அவரை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஷூக்கே நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு ஃபைனலா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தாரு. நான் சொல்லிட்டே தான் கூட்டிட்டு போயிருந்தேன். இங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா எங்கேயுமே உங்களுக்கு ஷூ இல்லைன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு. பட் சாட்டிஸ்ஃபைட்ல தான் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த இடத்துலயே நம்ம இந்த
சாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த 3 சாக்ஸு இது வந்து ஜஸ்ட் ஒரு 250 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து எல்லாமே போட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. நல்ல பிராண்டடான ஒரு சாக்ஸ் தான். சைஸும் ஃபிட் ஆச்சு. 3 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீப் கிரே ஒன்று, லைட் ஒரு ஆஃப் ஒயிட் அண்ட் லைட் கிரே கலர் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் பியோர் பிளாக் ஒன்று. காமனாக இது வந்து ரெகுலராக எல்லாரும் யூஸ் பண்ணுற கலர் தானே, அதனால வந்துட்டு இந்த 3மே ஆஃபரில் வந்து எடுத்துடணும். 250 ருபீஸ்க்கு ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் கொஞ்சம் எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். பட் எங்களுக்கு தெரிஞ்சு போகிற இடங்கள்ல ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராசிபுரம்ல ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ஓகேவா இருக்கும். பட் என்ன அப்படின்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த குர்தா கலெக்ஷன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வெஸ்டர்னும் சரி, ட்ரெடிஷ்னலான விஷயங்கள், இந்த மாதிரி குர்தா செட்டு எல்லாமே வந்து அப்படிதான். ரொம்ப ஒரு செலக்டிவான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்பப்போ மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். நியூவாக என்ன வருதோ அந்த மாதிரி வந்து உள்ள வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நிறைய கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதாக இருக்காது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது எங்களுக்கு ரொம்ப லாங்கான ஒரு விஷயம் தான். பட் அங்கேயுமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அங்கேயும் நல்லா இருக்கும். பிரைஸ் வைஸும் சரி அண்ட் ப்ராடக்ட் வைஸுமே சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான குர்தாஸ் எல்லாம் வந்து அங்க கிடைக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நிறைய பஜார் சைடும் வந்து நம்ம போய் வந்து பார்க்கலாம். நிறைய நியூவான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஒரு கடை இல்லைன்னா கூட இன்னொரு கடைக்கு வந்து போக முடியும். பட் ராசிபுரம்ல அப்படி இல்லை. ஒரு செலக்டிவான ஒரு 4-5 கடை தான் இருக்குன்னா அதுக்குள்ளதான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷூவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்த 2 கடையிலையுமே கிடைக்கல. இல்ல ஃபைனலி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையில தான் இதை வந்து நாங்க சூஸ் பண்ணோம். ஆனா கரெக்டான ஃபிட்ல வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி கடைகள் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சேலம்ல அந்த மாதிரி இல்லை. பெரிய லொகேஷன் அப்படிங்கறதுனால நிறைய கடைகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ டைம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா எடுத்து தேடினோம்னாலுமே நம்ம தேடுற விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரே இடத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லா பொருளுமே வாங்கிட்டு வர்றதுக்கும் சேலத்துல வந்து முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு வந்து போனோம்னா ஆஸ் யூஷுவல் கோயம்புத்தூர் மாதிரி தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் பார்க்கலாம், சீப்பாவும் பார்க்கலாம், சீப் அண்ட் பெஸ்டாவும் பார்க்கலாம், நல்ல ஒரு பிராண்டட் கலெக்ஷனும் பார்க்கலாம். ஆல் இன் ஒன் வந்து நீங்க ஈரோடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க எங்க இந்த மாதிரி பர்டிகுலரான லொகேஷன்ல வந்து ட்ரெஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குர்தா செட்ஸ் எல்லாமே வியர் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஷார்ட் வீடியோவா போடுறேன். எல்லாமே தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.